அனைவருக்கும் வணக்கம். வாழ்க தமிழ், வளர்க நாடகக்கலை. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வி. சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர். ஆவணி மாதம் 16ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்று இரவு எந்தெந்த மன்றங்கள் எந்தெந்த ஊர் போகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஆரணி தனுஷ் நாடக மன்றம், ஆரணி அடுத்த சதுப்பேரிபாளையம், ஆரணி ஸ்ரீ தனம் நாடக மன்றம், உத்திரமேரூர் அடுத்த காரணி மண்டபம், ஆரணி ஸ்ரீ வள்ளி நாடக மன்றம், திண்டிவனம் அடுத்த ஐயந்தோப்பு, ஆரணி நந்தினி நாடக மன்றம், ஆரணி அடுத்த முனுக்கப்பட்டு. பச்சையம்மன் கோவில்ல 6 வாரம் நாடகம் முடிஞ்சது. இது வந்து முனுக்கப்பட்டு ஊர் உள்ள இன்னைக்கு நைட் நாடகம். ஏன்னா கோவிலாண்ட நினைச்சு போய் பார்க்க போறீங்க. நாடகம் பார்க்க போறவங்க கோவில் தாண்டி ஊர் உள்ள நாடகம் இருக்கு. ஆரணி ஸ்ரீ பத்மா நாடக மன்றம், தொழுப்பேடு அடுத்த கரசங்கால், பெருங்கட்டூர் நவீனா நாடக மன்றம், மாங்கால் கூற்றோடு அடுத்த மகாஜனம் பாக்கம், மேல் வயலாமூர் குரு நாடக மன்றம், ஆற்காடு அடுத்த ஆற்காடு கஸ்பா ஏரிக்கரை, வந்தவாசி கலைதேவி நாடக மன்றம், ஆரணி டு எஸ்வி நகரம் அடுத்த நேத்தப்பாக்கம், ஆரணி பூவரசன் நாடக மன்றம், ஈசிஆர் வேப்பஞ்சேரி அடுத்த அடையாளச்சேரி, ஆரணி அசோக் நாடக மன்றம், உத்திரமேரூர் டு நெல்வாய் அடுத்த அண்டவாக்கம், ஆரணி ஸ்ரீ லிங்கேஷ் நாடக மன்றம், வேலூர் டு ஊசூர் அடுத்த செம்பேடு அடுத்த வெள்ளக்காவாய் தோப்பு, மேல் ஒட்டிவாக்கம் ஜீவா நாடக மன்றம், மதுராந்தகம் டு படாலம் அடுத்த புலிபுரா கோவில், பரமேஸ்வரமங்கலம் ஜெயலட்சுமி நாடக மன்றம், வேலூர் அன்பூண்டி அடுத்த மோட்டூர், வடையிலுப்பை பரணி நாடக மன்றம், மேல் மலையனூர் அடுத்த வேட்டக்காரன் பட்டி கூற்றோடு, பணப்பாக்கம் ஆர்த்தி நாடக மன்றம், செய்யாறு அடுத்த ஆராத்தி வேலூர் ராமகிருஷ்ணாபுரம் பக்கத்துல இருக்கு, வதியூர் ஸ்ரீ ஜெயம் நாடக மன்றம், ஆரணி அடுத்த காமக்கூர் பாளையம், மகேந்திரவாடி முத்தாலம்மன் நாடக மன்றம், படவேடு அடுத்த சந்தவாசல் இபி. நம்ம சிவா அம்மு நாடக மன்ற யூடியூப் சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கக்கூடிய நாடக கலை ரசிகர்கள் கிட்ட எல்லாம் கொஞ்சம் மனசு விட்டு பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்ககிட்ட சில வார்த்தைகள் என் மனசுல இருக்கிறத பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களோட கருத்துக்களை நீங்க தெரிவிக்கலாம். எனக்கு வந்து நான் இந்த ஆண்டு ஒரு 5-6 முறை நம்மளுடைய மன்றங்களுக்கு நடந்த கொடுமைகளை பத்தி பேசியிருந்தேன். நாடகக்காரங்களை எந்த ஊர்லயும் இதுக்கு முன்னாடி எல்லாம் அப்பா காலத்துல இருந்து அடிச்சதெல்லாம் இல்லை. இந்த ஒரு வருஷம் மட்டுமே 5 மன்றங்கள்லயும் கலைஞர்கள் அடிச்சிருக்காங்க, உரிமையாளர் அடிச்சிருக்காங்க. ஆனா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காரணம் எதுவும் கிடையாது. போதையில தெரியாம அடிச்சிட்டாமா அதுதான் சொல்றாங்க. சரி, நம்மளும் ஒரு ஊரு 2 ஊரு 3 ஊருன்னு 5 ஊர் ஆயிடுச்சு. இந்த 5 ஊர்லயும் நாடகக்காரங்களை அடிச்சாங்க, மன்னிப்பு கேட்டாங்க. அப்புறம் முன்ன நின்னவங்க வந்து மன்னிப்பு கேட்கறாங்க. சரி, அண்ணனுங்க வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, அடிச்சுட்டு போனவனுங்களுக்கு அப்படிங்கிறதுனால நாங்களும் ஒவ்வொன்றா விட்டுட்டு வந்தோம். சில இடத்துல வந்து அடிச்சவங்க ஃபேமிலியிலே மன்னிப்பு கேட்டாங்க, அதனால விட்டுட்டோம். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க வீடியோ நம்ம வடையிலுப்பை பரணி நாடக மன்றத்தோட வீடியோ. நம்ம பரணி நாடக மன்றம் நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் ஓரிகை மாரியம்மன் கோவில் தெருவில் நாடகம் நடந்தது. அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா வில்ல வேஷம் போட்டிருக்காரு பாருங்க, ரோஸ் கலர் ஷர்ட், அவரை தான் அடிச்சிட்டாங்க. கையில் ரத்தம் வந்துருச்சு. ஏன்னா ஒரு திரைப்படத்துல கூட பாத்தீங்கன்னா வில்லனா நடிக்கிறவன் தான் நல்ல குணமா இருந்து நிறைய சேவைகளை செய்வான். அது போல இந்த நாடகாலைக்கு 1000 நாங்கள் மரியாதை கொடுத்தாலும் இன்று எங்களுக்கு தெய்வம் நீதான். சத்தியமான உண்மை. எல்லாரும் பாதி விஷயம் தெரியும், நான் பேசக்கூடாது இருந்தாலும் பேசுறேன். எங்கள் கலைஞரை ராத்திரி இந்த ஊர் மக்கள் நீங்க கல்லெடுத்து அடிச்சிட்டீங்க தெரியுமா? உங்களுக்கு தெரியாது, சொல்லணும்னு சொல்றேன். அவர் கையில ரத்தம் வந்துச்சு. இதே 15 நடிகர்களுக்கு இந்த ஆபத்து ஏதாவது ஏற்பட்டிருந்தாலும் கூட சத்தியமா நாங்கள் யாரும் தொழில் செய்திருக்க மாட்டோம். ஆனால் இந்த கலைவாணிக்கு மரியாதை கொடுத்து இன்னைக்கு ஒரு தொழில் செய்திருக்கிறாருன்னா இவர் தான் எங்களுக்கு இன்னைக்கு தெய்வம். அதாவது வந்தவங்களை வாய வைப்பது தான் தமிழ்நாடு. இன்னொரு நாளைக்கு தயவு செய்து அந்த கலைஞர்களை கேவலப்படுத்த. ஆனா எங்க கலைக்கு நாங்கள் மரியாதை கொடுக்கணும், நாடகம் நடிச்சிட்டோம். எங்க கலைக்கு நாங்கள் மரியாதை கொடுத்தோம், ஆனா எங்களுக்கு நீங்க கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்கல. 1000 மன கஷ்டப்புகளுக்கு இருக்கட்டும், ஏதோ குடிச்சிட்டு தெரியாம அடிச்சிட்டுன்னு சொல்றீங்க, கையில ரத்தமே வந்துச்சு. இது நியாயமா சொல்லுங்க? நான் இதை பேசக்கூடாது, காலையில் பேசணும், எனக்கு ஆதங்கம். என்னை நம்பி வந்த 15 பிள்ளைங்க, அவங்கள நான் பாதுகாத்துக்கணும். அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு. நான் இப்பேற்பட்ட செயலை தயவு செய்து செய்யலாமா? யாருமே எங்களுக்கு ஒருத்தர் கூட நீங்க சப்போர்ட் பண்ணல. இவ்வளவு மக்கள் இருந்தோம், ஒருத்தர் கூட எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கேட்கல. ஒரு கலைஞரும் கையில் தடிச்சு ரத்தம் வருது அவர் கையால. எல்லாரும் கேட்டு பாருங்க, உள்ள வந்து பார்த்தாங்க.
அதையும் மீறி எங்கள் நாடக அமைப்பாளர் ஆரணி மாநகர் சிவா அமைப்பாளர் நல்ல முறையில் அனுப்பியிருக்காங்க. அந்த கிராமத்தையுமே பேர் கெடுக்கக்கூடாது, நாடகம் நல்ல முறையில் நடிக்கணும். நாங்கள் பேரை காப்பாற்றுன்றதுனால இவ்வளோ நேரம் நாங்கள் நாடகம் நடிச்சிருக்கோம். முடிக்கணும்னா ஒரு 5 மணிக்கெல்லாம் முடிச்சுட்டு இருந்தால் நாங்கள் ஓடிட்டு இருக்கலாம். ஏன்னா எங்கள் தொழிலுக்கு நாங்கள் துரோகம் செய்ய விரும்பலை. ஆனால் எங்களை நீங்கள் பெரிய துரோகம் செஞ்சிட்டீங்க. நான் குத்தி காட்டுன்னு நினைக்காதீங்க. இன்னொரு கலைஞரை தயவுசெய்து கேவலப்படுத்தாதீங்க. உங்களுக்குள்ள 1000 சண்டைகள் சச்சரவுகள் இருக்கலாம். நம்ம வீடு தேடி வந்தவங்களை எப்படி பாதுகாத்துக்கணும், அவங்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணுன்றது கற்றுக்குங்க. சத்தியமாக சொல்கிறேன் சிஸ்டர், எங்கள் 15 நடுமன்றத்தில் வேறு கலைஞருக்கு இந்த மாதிரி ஏற்பட்டுருந்ததுன்னா நான் அவங்கள நாடகம் எப்படி நடிக்க சொல்லியிருப்பேன். அவங்க கையில் கால் தான் நான் ஆட சொல்லியிருக்கேன். ஆனால் இவருக்கு நான் எதுவுமே ஒரு வார்த்தை கூட கெஞ்சில. அப்போ இவர் தானே எங்களுக்கு தெய்வம் இன்னைக்கு. மன்னிச்சுடுங்க. இல்லை, என்ன நம்பி நீங்கள் வந்தீங்க. உங்களுக்கு சரியான பாதுகாப்பு என்னால் கொடுக்க முடியல இந்த கிராமத்தில். தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க. உங்களை அடிக்கிறதுக்கு எனக்கு தகுதி இல்லை, சரிங்களா? இப்போ நீங்கள் தான் கலை தெய்வம், அது உண்மைதானே? ஏன்னா நீங்கள் தான் எங்களுக்கு கலை தெய்வம். உங்களுக்கு இருக்கின்ற பொறுமை குணம் சத்தியமாக எங்களுக்கு கிடையாது. உங்களுக்கு எனக்கு சரியான பாதுகாப்பு கொடுக்க முடியல இந்த கிராமத்தில். என்னை மன்னிச்சிடுங்க. இந்த மக்களின் சார்பாக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். கலைத்துறைக்கு வந்து 10 வருஷமா ஆகுது. ஆமா, இந்த 10 வருஷத்துல பரணி நாடகத்துக்கு மட்டும் வந்து 5 வருஷமா ஆகுது. என்ன 5 வருஷம் சின்ன குழந்தை போல என்னுடைய ஆசையே வாத்தியாராக விளங்கக்கூடிய சுப்பிரமணியன் இது வரைக்கும் ஒரு அவர் சொன்னதுல அவர்களே ஒரு வார்த்தை வாங்க. இருவரும் நடந்துக்கிற விதங்கள், அதாவது கோபம் என்று இருக்கலாம். கோபம் எப்ப இருக்கணும்? ஆமா, எப்பவுமே கோபத்தை பண்ணணும். தவறான வார்த்தையை பேசும். அப்பதான் சிந்தனையை செய்து விடும். எவ்வளவு பேரை கொலை என்ன பண்ணும்? அந்த கோபத்தால் தான் பயந்து போயிடுவார்கள். அந்த கோபத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணா குறைக்கணும். எந்த பெரிய அப்படி வெற்றியோடு இருக்க வேண்டிய. ஆமா, நிச்சயமா ஜெயிச்சு காட்டும் நம்ம கலைத்துறையில. இனி உன்னை உயிரோடு விட போதே ஆட்டக்காரங்க மேல கை வைக்கிறவங்கள என்ன பண்ணலாம்? அடிச்சிட்டாங்கம்மா தெரியாம, சரி அவங்களுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா அப்படின்னு ஊருக்காரங்க சொல்றதை கேட்டு நான் அமைதியா விட்டுட்டுமா? என்ன பண்ணலாம்? இதுக்கு என்ன தீர்வு? எனக்கு ஒண்ணுமே புரியல. அதாவது கூத்தாடிங்க அப்படின்றது இன்னைக்கு இல்ல, தொன்று தொட்டு அது வந்துகிட்டே இருக்கு. காலங்கள் மாற மாற கூத்துன்றது இல்லாம போயிடுமோ அப்படிங்கிற சூழல்லாம் போயிட்டு இன்னும் சூப்பரா ஒரு யூடியூப் சேனல் திறந்தாலே படிச்சவங்கல இருந்து படிக்காதவங்கல இருந்து ஐடில வேலை செய்யறவங்க எல்லாரோட யூடியூப் சேனல்ல இன்னைக்கு பாத்தீங்கன்னா நாடக கம்பெனி வீடியோஸ் போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி ஒரு கூத்து டாப்ல போயிட்டு இருக்கு. ஒரு கூத்தாடி போயிட்டு பத்மஸ்ரீ விருது வாங்கிட்டு வராங்க. அந்த மாதிரி கூத்துன்றது எவ்வளவு உச்ச கட்டத்துல போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய கலைஞர்களை, வளர்ந்து வரக்கூடிய கலைஞர்களை, வயது முதிர்ந்த கலைஞர்களை அவனுங்க போதைக்காக கல்லை தடிக்கிறதும் துன்புறுத்துறதும் இது மாதிரி எல்லாம் நடக்குது. அது அப்படியே எனக்கு ரொம்ப ஆதங்கமா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதுக்கு நான் என்ன செய்யறது எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன பண்ணலாம் நீங்க சொல்லுங்க. இனிமேல் இந்த மாதிரி அடிக்கிறவங்கள என்ன பண்ணலாம்? நம்மளும் ஒரு முறையோ ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். சரி வேண்டாம், அந்த வீட்டுல இருக்கிறவங்க கஷ்டப்படுறாங்க, அதே மாதிரி அவன் லைஃப் பாதிக்கப்படுது, அதே மாதிரி நாளைக்கு நம்ம கலைஞர்களும் அந்த பக்கம் போனோம் வரணும் இன்னொரு ஊருக்கு அப்படிங்கிறதுக்காக நான் அமைதியா போயிட்டே இருக்கேன். அப்படி இருக்கிறதுனால ஒவ்வொரு ஊர்லயும் எங்க கலைஞர்கள் அடி வாங்கிட்டு வரணுமா? அவங்களுக்கு சூடு சொரணை கிடையாதா? பயத்துக்காக தான் இதுக்கு வராங்க. சரி அடிச்சுட்டாங்க, அடிபட்டுருச்சு, அதுக்காக அவங்களுக்கு நான் ஒரு 5000 ரூபாய் கொடுக்குறேன், 10,000 ரூபாய் நாங்க தரோம் அப்படின்னு ஊர் மக்கள் பெருந்தன்மையா தான் கொடுக்குறாங்க. நான் அதெல்லாம் தப்பு சொல்லல. ஆனா அடிச்சவனுக்காக பேசி 5000 10,000 ஊர் மக்கள் எங்களுக்கு தராங்க இல்லைங்களா? அந்த 10,000க்கு மேல நாங்க 5000 கொடுத்து அந்த அடிச்சவனை ஆட்டக்கார அடி வாங்கின ஆட்டக்கார திருப்பி அடிச்சா அது நியாயமா? நம்ம பேசவும் கூடாதுன்னு அப்படி சொல்லல. இப்படியே போயிட்டு இருந்தா கலைஞர்கள் நிலைமை என்ன? ஒவ்வொரு ஊர்லயும் இருக்கக்கூடிய இன்னைக்கு நீங்க பாத்துட்டு இருக்கக்கூடிய யூடியூப் சேனல்ல கலை ரசிகர்கள் நீங்களாம் தான் பாதுகாப்பு கொடுக்கணும். உங்க கிராமத்தை தேடி நாடக கலைஞர்கள் வந்துட்டாங்கன்னா கொட்டா சுத்தி வேற இந்த மாதிரி குடிச்சிட்டவங்க, கஞ்சா குடிக்கிறவங்க அவங்க எல்லாம் போகாம நீங்க தான் பாத்துக்கணும். உங்களை தேடி வரக்கூடிய நாடக கலைஞர்களுக்கு நீங்க தான் பாதுகாப்பு கொடுக்கணும். எங்க கலைஞர்களை அவங்க படுற அந்த கொடுமையில இருந்து கண்டிப்பா நாங்க மீட்கணும்னு சொல்லி என்னென்னமோ யோசிக்கிறேன். எனக்கு சரி கடைசியில என்னுடைய கஷ்டத்தை உங்ககிட்டே கொட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சொல்றேன். இதுக்கு என்ன பண்ணலாம், இதுக்கு என்ன தீர்வு, அதை நீங்க தான் சொல்லணும். உங்க ஊர்ல ஒருத்தன் குடிச்சிட்டு இருக்கானா, நாடக கம்பெனியை சுத்தி வரானா, அவனை ஓரமா உட்கார வைக்க வேண்டியது உங்க பொறுப்பு. கொட்டா பின்னாடி கல்லெத்து அடிக்கிறது, நாடக மேடை மேல கல்லெத்து அடிக்கிறது, ஆட்டம் நல்லா தான் கல்லெத்து அடிப்போம்னு ஒரு வாய் வார்த்தைக்கு சொல்லுவாங்க. ஆனா இப்பெல்லாம் சும்மாவே எதுக்கு அடிக்கிறாங்க? இதெல்லாம் நீங்க தான் பார்க்கணும். தயவு செய்து பாருங்க. இதுக்கு என்ன தீர்வு பண்ணலான்றதை நீங்களே சொல்லுங்க. வாழ்க தமிழ், வளர்க நாடக கலை. நன்றி, வணக்கம்.